ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இமெயில்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 132லேருந்து 34 வரைக்கும் இந்த 3 சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம லோலாவும் ஒரு வழியாக அங்கே வந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி முடிச்சிருப்பா. அப்புறமேட்டுக்கு நம்ம லியாமே ரொம்பவே ஆபத்தான டார்க் வேர்ல்டுல இருந்து வந்தான்னு தெரிஞ்சிருக்கோம். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் லோலா நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தேடி நிறைய பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் லியாம இங்கேருந்த வாரியர்ஸோட கதையை முடிச்சிட்டதுனால யார் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தெரிய போறது இல்லை. ஸோ சீக்கிரம் கிளம்பலாமான்னு கேட்குறான். லோலாவும் இல்லை என்னால் இங்கேருந்து வர முடியாதுங்கிறா. ஹீரோவும் ஆமா நீ யாரையோ காப்பாற்றணும் தானே இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு வந்த, யாரு அவங்களை எப்போ போய் காப்பாற்றலான்னு கேட்குறான். லோலாவும் இல்லை நான் அகாடமி விட்டு வெளியே வரத்துக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், நான் இங்கே ஒருத்தரை கொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது கொல்றதுக்கு வந்துக்கிறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் ஆமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 6 பேர் டீமா சேர்ந்து ரூயின் ஆஃப் டெத் அப்படிங்கிற பிளேஸுக்கு போய் ஒரு 8th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட்டை கொன்னோம். நாங்க அந்த பீஸ்ட்டை கொன்னு முடிச்சதுமே ஒரு வாரியர் வந்து எங்க கிட்ட இருந்த அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம எங்க டீம்ல இருந்த 5 பேத்தையும் அசால்ட்டாவே கொன்னுட்டா. நான் அன்னைக்கு சர்வே ஆனதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஏன் முன்னாடியே ரொம்ப கொடூரமா அவ கொன்னு இருக்கா. அவளை நான் பழி வாங்காம விட போறது இல்ல. இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு வந்ததே அவ இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆனா அவ ஒரு வாரியர் டீமையே வச்சு என்ன ஆம்புஷ் பண்ணி இந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளவர் இருக்க லேக்குள்ள தள்ளி விட்டா. என்ன மாதிரி ஒரு வாரியர் இந்த ஐஸ் லோட்டஸ் லேக்ல இருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பிட்டா. ஆனா நான் ஐஸ் அட்ரிபியூட் வச்சிருந்ததுனால சர்வே ஆயிட்டேன். அந்த ஃபிலிக்கா இன்னுமே நான் செத்துட்டேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. ஸோ நான் அவளோட வாரியர் குரூப்ல சேர்ந்து அவளை அட்டாக் பண்ண போறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ சொல்றத பார்த்தா அவளை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண போறியான்னு கேட்குறான். லோலாவும் கரெக்டாக சொன்னேன், அதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா நான் தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். டாக்டரும் இல்லைடா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நாம் 3 பேருமே நாம் இப்போ இருக்க கரண்ட் லெவலில் அந்த 8th ஆர்டர் வாரியரை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறா. லோலாவும் நான் இப்போ ஐஸ் லோட்டஸ் ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணதுனால நியர்லி 7th ஆர்டர் வாரியர் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னம்மா டாக்டரே என்னோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் மறந்து போயிட்டியா, நான் எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன் தெரியும் தானே, என்னோட பவர்ஃபுல்லாக இருக்க ஆப்பனண்ட்டை மட்டும்தான் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இவளோட கதையை முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறான். டாக்டரும் ரைட்டா ரைட்டு, இப்போ 2 சைக்கோங்களும் சேர்ந்துக்கிச்சிங்க, இனிமே என்னென்ன நடக்க போகுதுன்னு நினச்சாவே எனக்கு கொலையே நடுங்குது அப்படின்னு நடுங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாளே அந்த ஃபிலிக்காவோட ஆர்மியை காட்டுறாங்க. நம்ம டீம்மேட்ஸும் ஒரு புதார்ல இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு ஹீரோவும் அதுதான் அவளா அப்படின்னு கேட்குறா. லோலாவும் ஆமா அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி நாம அந்த ஐஸ் லோட்டஸ் லேக்கு கிட்ட போகலாம், அதுக்காக இந்த செத்த பொணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். டாக்டரும் என்னடா குழந்தை உருவத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ டார்க்னஸாக யோசிக்கிறீ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. லோலாவும் இல்லை இல்லை என்னாலாம் இந்த பொணத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு வர முடியாதுங்கிறா. அப்போ அந்த ஃபெலிக்காவும் வந்து பார்த்துட்டு இல்லை இங்கே என்ன எல்லா டெட் பாடிஸாக இருக்கு, இவனுங்களை யாரு கொன்னது, அப்புறம் இவனை எனக்கு தெரியும், இவன் கிட்டத்தட்ட 8th ஆர்டர் வாரியர், என்னங்கடா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொன்னு இருக்கான், யாரா அந்த சைக்கோ இத்தனை வாரியர்ஸை கொன்னு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா 8th ஆர்டர் வாரியருக்கு மேலே தான் இருக்கணும். சரி சீக்கிரமா போய் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கடா அப்படிங்கிறா. அங்கே இருக்கணுங்களும் மேடம் அது வந்து அப்படின்னு இழுத்துட்டு இருக்கானுங்க. அந்த ஃபிலிக்காவும் என்னடா அது வந்து போய் இழுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட சோர்ஸ் பவரை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அந்த லேக்குள்ள இருக்க முடியும், அதனால பதறாம போங்கடா அப்படிங்கிறா. அவனுங்களும் சரி மேடம் அப்படின்னு கதறிக்கிட்டே தான் அந்த லேக்ல குதிக்கிறானுங்க. அப்ப லோலாவும் டே அவனுங்க வாட்டர் விட்டு வெளியே வரத்துக்குள்ள நம்ம இவளோட கதையை முடிச்சாகணும் அப்படிங்கிறா. அப்போ அந்த ஃபெலிக்காவும் டே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போய் தொலைவுங்க, இங்க ஏதாவது அல்ட்ரா கிறிஸ்டலோ அப்படி வேற ஏதாவது க்ளோ கிடைச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறா. அங்க ஒரு மொட்டையும் இந்த டெட் பாடிஸ் எல்லாம் செக் பண்ணுமா, எல்லாம் என் நேரண்டா அப்படின்ட்டு போறான். பார்த்தா அந்த டெட் பாடிக்குள்ள இருந்து ஒரு அட்டாக்கு, அவனோட கதை முடிஞ்சு. அங்கிருந்த இன்னொருத்தனும் என்னடா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா, இங்க படுத்துக்கிட்டு என்னடா பண்ற அப்படின்ட்டு வரான். பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஸ்பீயரை வச்சு வந்தவனோட கதையை முடிச்சிட்டான். அப்புறம் அந்த லேக்ல போனவனுங்களும் என்னடா இந்த ஃப்ளவரை காணோம், யாரோ வந்து நமக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க நடக்குது அப்படிங்கிறான். அப்ப அங்கிருந்த இன்னும் 2 பேரு டே உன் பின்னாடி பாடுறா அப்படிங்கிறானுங்க. அவனும் பின்னாடி என்னடான்னு இருக்குன்னு பார்த்தா நம்ம லோலா வந்து அவனோட கதையை முடிச்சிட்டா. அப்ப மீதி இருக்க 2 பேரு இந்த பொண்ணு விட மாட்டா நம்ம மறுகையா தான் அப்படின்ட்டு தப்பிச்சு போறானுங்க. லோலாவும் உங்களை தப்பிக்க விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா, தக்காளி இருங்கடா வரேன் அப்படிங்கிறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல லோலாவும் அங்க தப்பிச்சு போனவனுங்களை துரத்திட்டு போய் ஒருத்தனோட கதையை முடிச்சிட்டா. இன்னொருத்தனும் பயந்துகிட்டே போறான். லோலாவும் வெறிகொண்டு துரத்திட்டு வரா. தப்பிச்சு போனவனும் வெளியே போய் என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறான். பார்த்தா அவனோட கதையும் லோலா முடிச்சிட்டா.
கண்டுபிடிச்சிட்டா அங்க இருக்கணுங்களும் பாஸ் நம்மள யாரோ ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவும் சே இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு சிலரை தோக்கடிச்சு ஓட்டி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டானுங்களே அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போடுறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தனும் டே பாய்ஸ் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு நெருப்பு மலையை பொழிய வைக்கிறான். அப்ப ஹீரோவை பார்த்தோம் டே நம்மள பின்னாடி இருந்து ஒரு அட்டாக் பண்றான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோவோட அட்டாக் லேண்ட் ஆயிருச்சு. அப்ப நம்ம டாக்டரும் பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அங்க இருந்தவங்களோட கதையை போய் முடிக்கிறாங்க. லோலாவும் அந்த லேக் விட்டு வெளியே வந்துட்டா. அந்த பிலிக்காவும் அவளோட ஆர்பை ஷீல்ட போட்டு டே முட்டாளுங்களா பேனிக் ஆகாதீங்கடா ஃபார்மேஷனை ஏற்படுத்துங்கடா அப்படிங்கிறா. அப்ப நம்ம டீமும் கேதர் ஆயிட்டே என்னது ஃபார்மேஷன் அப்படின்னு லோலா கேக்குறா. அப்போ அந்த பிலிக்காவும் அட நீயா ஏதோ ஒரு 5th ஆர்டர் வாரியரையும் 6th ஆர்டர் வாரியரையும் கூட்டிட்டு வந்தா என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படிங்கிறா. லோலாவும் இவங்களே உன்னை கொல்றதுக்கு போதும் அப்படிங்கிறா. பிலிக்காவும் டென்ஷன் ஆயிட்டு டே அந்த சென்ட்ரல்ல இருக்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன் மீதி இருக்கீங்களே நீங்க பாத்துக்கோங்கடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. லோலாவும் கஷ்டப்பட்டு தான் அந்த பிலிக்காவோட அட்டாக்லாம் தடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க வந்தவனுங்களை அசால்ட்டா சமாளிச்சுக்கிட்டு இல்ல லோலா என்னதான் 7th ஆர்டர் வாரியராகவே மாறி இருந்தாலும் அந்த 8th ஆர்டர் வாரியரை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றா. ஸோ இப்போ என்னோட ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு கிறிஸ்டாயில் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்றான். அப்ப அங்க இருந்தவங்களோட கதையும் முடிக்குது. இதை பார்த்த ஒரு சொட்ட மாட்டேனும் டே என்னங்கடா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் 5th ஆர்டர் வாரியர்னு சொல்றீங்க யாரா இவன் நாங்க எப்படா இவனை சமாளிக்கிறது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் நீ போய் லோலாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் உங்களால தனியா இதை சமாளிக்க முடியுமான்னு கேட்கறான். டாக்டரும் நான் இதை பாத்துக்கிறேன் நீ போடா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். அந்த பிலிக்காவும் அசால்ட்டா அவளோட ஆர்பி ஷீல்ட போட்டு தடுத்துட்டே டே பொடி பையலே உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா இன்னைக்கு நீ தாண்டா சாக போற அப்படின்னு அசால்ட்டாவே நம்ம ஹீரோ அடிச்சு பார்க்க விட்டு என்னடா இவ்வளவு ஈஸியா செத்து போயிட்டியா அப்படிங்கிறா. ஹீரோவும் அவளுக்கு பின்னாடி வந்து யாரு செத்தாங்க அது என்னோட குளோன் தானே அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். அவளும் என்னது குளோன் அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த பிலிக்காவும் அசால்ட்டா அவளோட ஆர்பி ஷீல்ட போட்டு தடுத்துட்டு டே முட்டாளுங்களா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்னு ஸ்பைக்டு ரிங் அப்படின்னு அட்டாக் பண்றா. ஹீரோவும் இது என்னடா வெப்பன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அந்த பிலிக்காவும் டே தம்பி இப்போதான்டா ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த வெப்பனை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அனுப்புறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பிலிக்கா இன்னும் ஒரு 2 ஸ்பைக்டு ரிங் அனுப்புறா. ஹீரோவும் இனாது இன்னும் 2 எப்படா இந்த 3ஐயும் என்னால தடுக்க முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதை டாஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிலிக்காவும் சேரா தம்பி கொஞ்ச நேரம் நல்லா என்னோட ஸ்பைக்டு ரிங்ஸ் கூட விளையாண்டுட்டு அப்படின்ட்டு இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு லோலாவை அட்டாக் பண்ண வரா. அவளும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு வரா. அந்த பிலிக்காவும் இன்னைக்கு நீ செத்து போக போற பொடி பொண்ணு அப்படின்னு வெறி குண்டு அட்டாக் பண்றா. நம்ம லோலாவுமே கஷ்டப்பட்டு தான் அந்த எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த ஸ்பைக்டு ரிங்ஸை தடுக்க முடியாம இல்ல இந்த ரிங்ஸையே என்னால தடுக்க முடியல அது மட்டும் இல்லாம இப்ப லோலா ரொம்ப ஆபத்துல இருக்கா. அவ கூட இன்னும் கொஞ்ச நேரம் தனியா சண்டை போட்டா கூட செத்துருவா. அப்புறம் அந்த உமன் இந்த ஸ்பைக்டு ரிங்ஸை எப்படா கண்ட்ரோல் பண்றா அவ மைண்ட் மூலியமாவா இல்ல இது மூலியமா தான் அப்படின்னு அவளோட மெக்கானிக்கல் ஹேண்டை பார்த்துட்டு இந்தம்மா பொண்ணே ஒரு மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரிக் காம்பனண்ட் ஹை டெம்பரேச்சர்ல எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர் டெக்னிக்கை வச்சு அந்த ரிங்ஸ் அட்டாக் பண்றான். பிலிக்காவும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டே முட்டாளே ஒரு 5th ஆர்டர் வாரியர்னால எந்த அளவு கூட ஹீட்டை ரிலீஸ் பண்ண முடியும் நீ என்ன டிராகனா இல்ல பொடி பையன் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் எப்படா உன்னால என்னோட ரிங்ஸை அழிக்க முடிஞ்சிச்சு உன்னோட ஃபயரோட டெம்பரேச்சர் என்னடா இவ்வளவு ஹையா இருக்கு அப்படின்னா இது அந்த லெஜெண்டரி இன்ஃபர்னல் லோட்டஸோட ஃப்ளேமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறான். லோலாவும் என்ன பிலிக்கா என்ன மறந்துட்டியே அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரா. அந்த பிலிக்காவும் ஜஸ்ட் மிஸ்ல அவளோட ஆர்பி ஷீல்ட போட்டு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இல்ல நீ அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டியா ஆனா இது எப்படா நடந்துச்சு இந்த 2 முட்டாளுங்களுமே ரொம்ப லக்கியே இருக்காங்க. இவ என்னடானா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை அப்சர்வ் பண்ணியிருக்கா அவன் என்னடானா இன்ஃபர்னல் லோட்டஸை அப்சர்வ் பண்ணியிருக்கான். யாரா நீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறா. லோலாவும் இதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீ மட்டும் என்ன அந்த ஐஸ் லோட்டஸ் லேக்குள்ள தள்ளி விடல அப்படின்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது இதுக்கு மூல காரணமே நீ தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் எங்க 2 பேத்தையும் பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி ஆனா என்ன நீ தான் சாக போறிய அப்படின்ட்டு வரான். லோலாவும் டே செத்த நேரம் கம்முனுறா இல்லனா முதல்ல உன்னதான் கொல்லணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரிம்மா கோவப்படாத முதல்ல இவளோட கதையை முடிச்சுட்டே அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துவோம் அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்ட்டு அட்டாக் பண்றான். அந்த பிலிக்காவும் டே என்னதான் இருந்தாலும் நீ வெறும் 5th ஆர்டர் வாரியர் தான் ஸோ உன்னால என்ன காயப்படுத்த முடியும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஹீரோவோட அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டா.
லோலாவும் ஃபிகர்டு ஃப்ளேம் ஸ்லாஷ் அப்படின்னு அட்டாக் பண்ண வரா. அப்போ அந்த ஃபிலிக்கா, என்னம்மா பொண்ணு, அந்த ஐஸ் லோட்டஸோட ஃப்ளேம் எனர்ஜியை நீ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணல போல, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை கொன்று முடிச்சுட்டு அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த அட்டாக்கை நீ மிஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிறா. லோலாவும், நான் மிஸ் பண்ணணும்னா முதல்ல என்னோட டார்கெட்டே நீ இல்லை அப்படிங்கிறா. ஹீரோவும், இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அப்படின்ட்டு ஓடுறான். அங்க இருக்கவனுங்களும், என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆறாவா, இந்த முட்டாளுங்க இப்ப என்னடா பண்ண பாக்குறானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. டாக்டரும், டேய் சீக்கிரமா முடிங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அந்த ஃபிலிக்கவும், யாரா இந்த முட்டா பசங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிறானுங்க, என்னடா என்னை வச்சு ஏதாவது காமெடி பண்றானுங்களா அப்படின்னு பாக்குறா. நம்ம ஹீரோவும் லோலாவும் அந்த ஃபிலிக்கா இருந்த இடத்த விட்டு தெரிச்சடிச்சு ஓடுறானுங்க. பார்த்தா அந்த ஃபிலிக்கா இருந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அவளும் கதறிக்கிட்டே, என்னங்கடா இது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜியா, யாரா நீங்க பொடி பசங்கன்னு நினைச்சா இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கதறா. அப்புறம் அவ கதையும் முடிஞ்சு பார்த்தா அந்த இடத்துல அவளோட டெட் பாடி கூட இல்ல, காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. நம்ம லியம் போன எபிசோட்ல எதுக்கு பயந்தான்னு இப்பதான் புரியுது. ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல, எப்படி லோலா நம்மளோட கப்பல் டெக்னிக் வேற லெவலு, ஒரு 8th ஆர்டர் வாரியரையே இவ்வளவு அசால்ட்டா கொண்டுட்டுமே அப்படின்னு சிரிக்கிறான். லோலாவும் வாய மூடுறா அப்படின்னு ஹீரோவோட மூஞ்ச பஞ்சர் பண்றா. டாக்டரும் அந்த அட்டாக்கோட எஃபெக்ட்னாலேயே பாதி கருகி போயிட்டு, டே முட்டா பசங்களா, எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா, நான் மட்டும் கொஞ்சம் சுதாரிக்காம இருந்தேன் இன்னாரம் செத்து போயிருப்பான் அப்படின்னு கத்துறாங்க. அவனுங்களும், சரி சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.